இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரியாக்ட் ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ரன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இது வந்து விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து என் ஃபோல்டர் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும்னா ஃபைல் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபோல்டர்னு இருக்கும். ஓப்பன் ஃபோல்டரில் போய் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஃபோல்டரில் இந்த டுட்டோரியல் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ஃபோல்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கிற என்னோட ரியாக்ட் டுட்டோரியல் ஃபோல்டர் வந்து இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ரியாக்ட் ஆப் செட் பண்ணுவோம்னா இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி டெர்மினலில் வந்து நியூ டெர்மினல் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. நியூ டெர்மினல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்க இல்லையா, பார்த்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. அதாவது டெஸ்க்டாப்பில் ரியாக்ட் டுட்டோரியல் ஃபோல்டருக்குள்ள நான் இருக்கேன். இப்போ இங்கே நம்ம வந்து ஒரு கமாண்ட் கொடுக்க போகிறோம். அந்த கமாண்ட் என்னென்னா npx create -react -app கொடுத்து ஒரு ஸ்பேஸ் போட்டு நம்ம அப்ளிகேஷனோட நேம் நான் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ஆப் பில்ட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ நான் வந்து நேம் கொடுத்துருக்கேன். இதான் வந்து நம்ம ப்ராஜெக்டோட நேமாக இருக்க போகுது. ஸோ இது வந்து ஒரு கமாண்ட், npxங்கிற ஒரு கமாண்ட். இது வந்து கிரியேட் ரியாக்ட் ஆப்னு சொல்கிறது ஒரு டெம்ப்ளேட் நேம், CRA டெம்ப்ளேட்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறையா டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வைட்னு ஒன்று இருக்குது, white.js ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா நம்ம யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் ஒன்றா யூஸ் பண்ணுவோம் ப்ராஜெக்ட் பண்ணும்போதெல்லாம். இப்போ நம்ம லேர்னிங்காக கிரியேட் ரியாக்ட் ஆப்ங்கிற கமாண்ட் யூஸ் பண்ண போகிறது வந்து ஒரு டெம்ப்ளேட். இது எதுக்காக இன்ஸ்டால் பண்ணி முடியும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த நம்ம ப்ராஜெக்டோட நேம் கொடுக்குறது வந்து ஃபஸ்ட்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்டர் கிளிக் பண்ணுறேன். வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்க இல்லையா, இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். இன்ஸ்டால் ஆகிறதுக்கு 2-3 மினிட்ஸ் ஆகும். அவ்வளோ பேக்கேஜஸ் இருக்குது, thousands ஆஃப் பேக்கேஜஸ் வந்து இது இன்ஸ்டால் பண்ணேன். ஏன்னா CRAங்கிறது வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கிறது. எப்போ ரியாக்ட் வந்துச்சோ அந்த டைம்லேருந்து இருக்கிறதா CRA டெம்ப்ளேட். ஓகே, இப்போ என்னோட ரியாக்ட் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நான் வந்து டெர்மினல் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா டெர்மினல் க்ளோஸ் ஆகிடும், ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ப்ராஜெக்டோட நேம் நம்ம ஃபஸ்ட்டு தான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். அதனால் நம்ம இங்கே டாபிக் வந்து ஃபஸ்ட்னே க்ரியேட் ஆகிருக்கு ப்ராஜெக்ட்டு. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுறேன். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். நோட் மொடியூல்ஸ்னு ஒரு ஃபைல் இருக்குது. நோட் மொடியூல்ஸ்குள்ளே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டிய எல்லா ஃபைல்ஸுமே இதுக்குள்ளே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃபைல்ஸுமே வந்து இதெல்லாமே டிபெண்டன்சிஸ்ன்னு சொல்லுவோம். இவ்வளோ டிபெண்டன்சிஸ் ஒரு லைப்ரரிஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்குது. எப்படி இன்ஸ்டால் ஆச்சு, நம்ம எதுவுமே பண்ணல, கிரியேட் ரியாக்ட் ஆப்னு யூஸ் பண்ணோம் இல்லையா, அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இது எல்லாத்தையுமே வந்து இன்ஸ்டால் பண்ணிடும். நம்ம வந்து ரியாக்ட் பார்ப்போம். அதுதான் பார்த்தீங்க இல்லையா, ரியாக்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரியாக்ட்டுக்கு தேவையான ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. தென் ரியாக்ட் ஆப் போலிஃபில்னு ஒன்று இருக்குது, ரியாக்ட் டேவ் யூட்டில்ஸ் இருக்குது, ரியாக்ட் டோம் இருக்குது. எல்லாமே ஒரு பேக்கேஜஸ். இது எல்லாமே வந்து ரியாக்ட் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ரியாக்ட் CRAங்கிற அந்த கிரியேட் ரியாக்ட் ஆப்ங்கிற டெம்ப்ளேட் வந்து இன்ஸ்டால் பண்ணிடும். ஸோ இந்த நோட் மொடியூல்ஸில் நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. நம்ம எதுவுமே ஃபைல் ஆடும் பண்ணக்கூடாது, ரிமூவும் பண்ணக்கூடாது. என்ன ஆகும்னா ப்ராஜெக்ட் ரன் ஆகிறதே ஸ்டாப் பண்ணிடும். ஸோ நோட் மொடியூல்ஸ் என்னென்னு மட்டும் வச்சுக்கோங்க. அதாவது நம்ம யூஸ் பண்ண போகிற டிபெண்டன்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே வந்து இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பப்ளிக்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது இல்லையா, பப்ளிக்னு ஃபோல்டருக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம ரூட் HTML டேக் இருக்குது இல்லையா, அது இங்கே தான் இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்க இல்லையா, HTMLனு இருக்குது. HTML கண்டென்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. நார்மலாக ஒரு HTML ஃபைல் தான். இதுக்குள்ள எல்லாம் இருக்குது, டைட்டில் இருக்குது, கண்டென்ட் இருக்குது, தென் லிங்க் இருக்குது. பட் இதில் பாடி பார்த்தோம்னா பாடிக்குள்ளே ஒரே ஒரு டிவிஷன் டேக் தான் இருக்குது. அதுக்குள்ளே ரூட்னு ஒரே எலமெண்ட் மட்டும் தான் இருக்குது இல்லையா. அப்போ இது வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், அதாவது இது எங்கேயாச்சும் யூஸ் பண்ணி தான் கண்டென்ட் கொடுக்க முடியும். இது எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம்னா அப்படியே SRCங்கிற ஃபோல்டருக்குள்ளே index.jsங்கிற ஃபைலுக்குள்ளே வந்தோம்னா இங்கே யூஸ் பண்ணியிருப்போம். கான்ஸ்ட் ரூட்டுங்கிற ஒரு வேரியபிளில் react dom டாட் கிரியேட் ரூட்னு செட் பண்ணியிருப்போம். அதில் எதை செலக்ட் பண்ணியிருக்கோம், document.get elements by id. அதில் வந்து ரூட்டுங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ரூட் எங்கேருந்து வருதுன்னா நம்ம இந்த index.html ஃபைல் இருக்கு இல்லையா, இங்கே இந்த ரூட் செலக்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா, இதுதான் வந்து இது. இப்போ இது எங்கே பைண்ட் பண்ணியிருக்கோம், இந்த ஆப்புங்கிற காம்பனண்ட் தான் வந்து இதை வந்து ரெண்டர் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ இது எல்லாமே ஃபஸ்ட் கன்ஃபியூசிங்காக இருக்கும், எதுவுமே இப்போ மைண்டில் வச்சுக்காதீங்க. இதான் வந்து நம்ம ரூட் HTML ஃபைல். இதில் வந்து ரூட்டுங்கிற ஒரு ஐடி இருக்குது. அந்த ஐடி நம்ம index.jsங்கிறது இதுதான் மெயின் ஃபைல் நம்மளோடது. இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணி அதில் தான் வந்து நம்ம எல்லாமே ரெண்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் நமக்கு HTML ஃபைல் எல்லாமே வருது. இந்த ஆப்புங்கிறது வந்து செகண்ட் சப் ஃபைல் மாதிரி, அதாவது செகண்ட் மெயின் ஃபைல்னு சொல்லுவாங்களே. ஃபஸ்ட்டு மெயின் ஃபைல் இந்த index.js, செகண்ட் மெயின் ஃபைல் app.js இங்கே இருக்குது இல்லையா. இந்த app.js தான் வந்து செகண்ட் மெயின் ஃபைல். கிளியராக உங்களுக்கு? அப்போ இதுதான் வந்து பப்ளிக் ஃபோல்டர். ஸோ பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளே ஸ்டாட்டிக் ஃபைல்ஸே எல்லாமே இருக்கும். நம்ம இதுக்குள்ளே எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து SRC. இந்த SRCக்குள்ளே வந்து CSS ஃபைல்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். CSS எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணுறது போது எல்லாமே பார்க்கலாம். இப்போ இந்த CSS ஃபைல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து டெஸ்டிங் சம்மந்தமான ரிப்போர்ட், வெப்சைட் செட்டப், டெஸ்ட்டு, இதெல்லாம் வந்து டெஸ்டிங் இந்த ஃபைல்ஸ்லாம் நம்ம தேவையில்லை, டெலிட் பண்ணிடலாம். நம்ம அது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம், எப்படி டெலிட் பண்ணி எப்படி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு. இப்போதைக்கு வந்து இது எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு பேக்கேஜ்.jsனை பற்றி பேசியே ஆகணும். இது வந்து ஹார்ட் ஆஃப் ரியாக்ட் மாதிரி.
இங்கே நம்ம ரியாக்டோட ப்ராஜெக்ட் நேம் ஃபஸ்ட்னு இருக்குது, நம்ம ப்ராஜெக்டோட வெர்ஷன் இருக்குது, தென் டிபெண்டன்சி இருக்குது. நம்ம எல்லாம் டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். CRI டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறோம், ரியாக்ட் வேணும், ரியாக்ட் டாம்ங்கிற டிபெண்டன்சி இருக்குது, ரியாக்ட் ஸ்கிரிப்ட்னு டிபெண்டன்சி இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு பேக்கேஜஸ் ஒரு லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது நம்ம பேக்கேஜஸில் ஒரு இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் பார்ப்போம். அப்போ வந்து இங்கே அந்த பேக்கேஜ் ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கிரிப்ட் இருக்குது. நம்ம ரியாக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரியாக்ட் ரன் பண்ணுறது npm run ஸ்டார்ட்னு ஒரு கமெண்ட் கொடுப்போம். அப்போ நம்ம இந்த ரியாக்ட் ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது இந்த கமெண்ட் தான். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதுலேயும் நம்ம இங்கே எதுவுமே வந்து நம்ம அடிஷ்னல் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ வந்து இந்த செட்டப் ஃபைல் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, டெலிட் பண்ணிடலாம் ஃபியூச்சரில். இப்போ நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்டை ரன் பண்ணலாம். ஸோ இந்த app.js வந்து செகண்ட் மெயின் ஃபைல்னு பார்த்தோம் இல்லையா. இந்த ப்ராஜெக்ட் நான் ரன் பண்ணுறேன். எப்படி ரன் பண்ணுவோம்னா, சேம் நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணுறோம், நியூ டெர்மினல் கிளிக் பண்ணுறேன். டெர்மினலில் ஃபஸ்ட் நம்ம எங்கே இருக்கோம், எந்த பாத்தில் இருக்கோன்னு பார்க்கணும். எதுக்குள்ள ரியாக்ட் டுட்டோரியலுக்குள்ளே தான் இருக்கும். அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ஃபஸ்ட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே வரணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டர் கரெக்டாக க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இதுக்குள்ளே வரணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து cd கமாண்ட். cdனா சேஞ்ச் டைரக்டரி, எங்கே சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்குள்ள இந்த ரியாக்ட் டுட்டோரியலுக்குள்ளே எல்லா கண்டென்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகேவா, அப்போ எல்லா ஃபோல்டர்ஸுக்கு நம்ம பார்க்குறதுக்கு நான் எல்எஸ்னு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். எல்எஸ்னால் லிஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்க இல்லையா. ஃபஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, இதுக்குள்ளே இந்த ரியாக்ட் டுட்டோரியலுக்குள்ளே ஃபஸ்ட்டுங்கிற ஒரே ஒரு ஃபோல்டர் தான் இருக்குது. ஸோ லிஸ்ட்டு எல்எஸ்னால் லிஸ்ட்டுங்கிற கமெண்ட். இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டுக்குள்ளே போகணும் இல்லையா. அப்போ நான் cd சேஞ்ச் மை டைரக்டரி, டைரக்டரி சேஞ்ச் பண்ணி பார்த்து சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே ஃபர்ஸ்ட் FIRST ஃபஸ்ட்டுங்கிற ஃபோல்டர் நேம் கொடுக்கணும். என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இப்போ இங்கே என்ன இருக்குது, ரியாக்ட் டுட்டோரியல் /first. இப்போ நம்ம ஃபஸ்ட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். இப்போ இங்கே எல்எஸ் யூஸ் பண்ணுறேன். எல்எஸ்னால் லிஸ்ட்டு எல்லாம் என்கிட்ட கண்டென்ட்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா, நோட் மாடியூல்ஸ் இருக்குது, பேக்கேஜ் ஜேசன், பப்ளிக்கு, SRC, இந்த நம்ம இந்த ஃபஸ்ட்டு கொடுக்குற ஃபோல்டர்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம கரெக்டான பாத்துக்குள்ளே இருக்கும். நான் கிளியர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான பாத்துக்குள்ளே இருக்கும். ரியாக்ட் டுட்டோரியலுக்குள்ளே ஃபஸ்ட்டுங்கிற கரெக்டாக நம்ம ப்ராஜெக்ட் பாத்துக்குள்ளே இருக்கும். இப்போ இந்த ப்ராஜெக்ட் பாத்துக்குள்ளே இருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு கமெண்ட் கொடுக்கணும். இந்த கமெண்ட் தான் வந்து என்ன பண்ணணும், ரியாக்ட் ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ npm ஸ்டார்ட், npm ஸ்டார்ட் தான் வந்து ரியாக்ட் ஸ்டார்ட் பண்ணணும். npm ஸ்டார்ட் நான் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இந்த எரர்ஸ் இதெல்லாம் வந்து விட்டுருங்க, அதெல்லாம் சும்மா எழுதி காமிக்கிறது, இப்போதைக்கு அதெல்லாம் பார்க்க வேண்டாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ரியாக்ட் வந்து ரன் பண்ணிடுச்சு. பார்த்தீங்களா, லோக்கல் 3000ல் ரியாக்ட் ரன் ஆகிட்டு ஏதோ ஒரு எரர் வந்திருக்கு. மாடியூல் நாட் ஃபவுண்ட், வெப் வைட்டல்ஸ், SRC. 1 செகண்ட். SRCயில் வெப் வைட்டல்ஸ் இல்லைங்குது. ஓகே, அப்போ ஒரு ஃபோல்டர் கிடையாதுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, index.js ஃபைல் இருக்கு இல்லையா, index.js ஃபைலில் வெப் வைட்டல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த லைன் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். வெப் வைட்டல்ஸ் நமக்கு தேவையில்லை. இந்த 2 லைனுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அந்த எரர்லாம் போயிடுச்சு. ஸோ இந்த வெப் வைட்டல்ஸ் வந்து 2மே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். எரர்ஸ் எல்லாமே போயிடுச்சு. பார்த்தீங்களா, நம்ம ரியாக்ட் ஆப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த எரர் மேக்ஸிமம் வராது. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஃபைல் தெரியாமல் டெலீட் ஆகிருக்கும், அதனால தான் வந்து இந்த பிரச்சனை வந்திருக்கு. இப்போ வந்து அது நம்ம அந்த பிரச்சனையை ரிமூவ் பண்ணிட்டு எப்படி ரிமூவ் பண்ணணும்னா, இந்த index.jsல நான் உங்களுக்கு பார்க்குறேன். இந்த index.jsல இந்த 2 ஃபைல் இருந்துச்சு இல்லையா, இந்த 2 இம்போர்ட்டுமே நான் க்ளோஸ் பண்ணிட்டு, இது வந்து நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் டெஸ்டிங் இந்த டெவலப்மெண்ட் இதில் யூஸ் பண்ணுறது. இது 2மே வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எந்த எரர்ஸுமே இல்லை. பார்த்தீங்களா, வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப் ரன் ஆகுது. இப்போ இந்த இது எங்கேருந்து கண்டென்ட் வருதுன்னு நம்ம பார்த்தோம்னா, சொன்னேன் இல்லையா, app.js வந்து செகண்ட் மெயின் ஃபைல். இதுக்குள்ளே வந்து அது எல்லாமே லோட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்க இல்லையா. ஸோ நான் இதெல்லாமே ரிமூவ் பண்ணுறேன். டிவ் எல்லாமே ரிமூவ் பண்ணி h1 போடுறேன். ஹலோ ரியாக்ட் வேர்ல்டுன்னு கொடுக்குறேன். இப்போ அவுட்புட் பார்த்தோம்னா, பார்த்தீங்க இல்லையா, ஹலோ ரியாக்ட் வேர்ல்டு நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த லோக்கல் ஹோஸ்ட் 3000 தான் வந்து நம்ம லோக்கல் சர்வரில் இந்த ரியாக்ட் அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காம்பனன்ட்ஸ்னால் என்ன, எப்படி ஒரு காம்பனண்ட்டை க்ரியேட் பண்ணுறது, இந்த ஃபங்க்ஷனில் இந்த ஆப்னா என்ன, ரிட்டர்னுங்கிற எதுக்காக இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், எதுக்காக இதுக்குள்ளே h1 டேக் கொடுத்துருக்கோம், இதெல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.